தான் நாம வந்து வேளாண்மை அப்படிங்கிறோம். அதை வளர்த்து அதுல இருந்து நெல் இருக்குன்னா இப்ப நெல்லை வந்து அது விவசாயம் செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அதை வந்து வித்துட்டு நம்ம மறுபடியும் அதே தொடர்ந்து நமக்கு தேவையானதை தன்னிறைவு செஞ்சுக்கிறோம். அது போல பாத்தீங்கன்னா இப்ப என்னென்ன விவசாயம் வந்து இதுங்கிறத வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, நாம முக்கியமா நாம என்ன வந்து தொழில் பண்றாங்க, பெரும்பாலும் விவசாயம் தான் எல்லார் வீட்லயும் வந்து பண்றாங்க. எல்லார் வீட்லயும் நிலம் இருக்குது. காலையில போயிட்டு அந்த நிலத்துல என்ன பண்றாங்க, உழுது அதுல வந்து விவசாயம் என்ன நெல் விளைய வைக்கிறவங்க நெல் விளைஞ்ச பிறகு அந்த அறுவடைக்கு முன்னாடி இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா பயிர் உளுந்து போடுவாங்க இல்லையா. அப்ப என்னென்ன விளையுதுங்கிறத நாம வந்து இந்த பாடத்துல வந்து வேளாண்மை அப்படிங்கிறத வந்து நாம தெளிவா வந்து தெரிஞ்சுக்க போறோம். எல்லார் வீட்லயும் வயல் இருக்கா? யாரார் வீட்டுல வயல் இருக்கு? வெரி குட். எல்லார் வீட்லயும் விவசாய நிலம் இருக்கு. உங்க வீட்டுல இல்லையா? சரி, ஓகே. அது திருப்பிடலாம் சொல்லி படிச்சு நம்ம திருப்பிடலாம். ஓகே, பயிர் விளைய வைக்குவோம். அப்ப இந்த நெல் இருக்கு இல்லையா, இந்த நெல் எல்லார் வீட்லயும் வந்து விளைச்சி எடுத்துட்டு வருவாங்க, பாத்துருக்கீங்கல்ல. இந்த நெல்லு அதே மாதிரி வேற என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன விளைய வைக்கும்? சோளம். என்னது? சோளம். அது போல இது பாருங்க, உளுந்து எல்லாரும் விளையுதா? விளைய வைப்பாங்கல்ல உளுந்து. அதே மாதிரி என்னது? பயிறு. அடுத்தது பாத்தீங்கன்னா என்னது? நிலக்கடலை. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கொள்ளு, அப்புறம் வந்து எள்ளு. இது என்னது? துவரம் பருப்பு. தஞ்சாவூர் பக்கம்லாம் வந்து துவரை வந்து நிறைய போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய தோட்டமா போட்டு கூட வந்து அதை அறுவடை பண்ணுவாங்க. அதே மாதிரி அது என்னது கம்பு. நம்ம இங்கே கூட போட்டு நம்ம வந்து ஸ்கூலில் கூட போட்டு நம்ம கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கிறோம். கம்பு. இது பார்த்திங்கன்னா எள்ளு. என்னது? எள்ளு வந்து நிறைய பேர் வீட்டில் இப்போலாம் போட்டு தேவையானதை வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கேழ்வரகு. என்னது? அந்த கேழ்வரகு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன, அது நல்லா விவசாயம் பண்ணி நாற்றை நட்டு வச்சு நாட்டுக்கு தான் இருக்கும். நட்டு வந்தோன்னா இதுல இருந்து தான் என்ன வருது, இந்த நெல் வந்து கதிர்கள் வரும். அதை வந்து நெல் வந்து அதிகமா நம்ம பகுதியில என்ன பண்றோம், நெல்லு தான் விவசாயம் பண்றோம் இல்லையா. நெல்லுக்கு அடுத்தபடி தான் ஊடு பயிரா நம்ம என்ன பண்றோம், இந்த உளுந்து, இந்த பொண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரும்பு. என்னது? கரும்பு. இந்த பொங்கல் டயத்துல இப்ப எல்லாரும் நிறைய கரும்பு சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? இந்த கரும்பு வந்து கரும்பு சாகுபடி பண்ணுவாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இது வந்து அந்த சீசன் தான் வந்து சாகுபடி பண்ணுவாங்க. இப்படி இந்த வேளாண்மை துறைகள்ல வந்து இதுதான் நமக்கு வேளாண்மை தன்னிறைவு. இது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வந்து நமக்கு வந்து என்னென்ன விளையக்கூடியது இங்க இருக்குதோ விளையக்கூடியது அதெல்லாம் நாம என்ன பண்றோம், விவசாயம் பண்ணி விளைய வச்சு அதை நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நாம வாணிபம் பண்ணி நம்ம வந்து பொருட்களை வந்து விற்பனை செய்கிறோம். இதுதான் மொத்தத்துல என்னது வேளாண்மை. நமக்கு இங்க வேளாண்மை பண்ண எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல வந்து சிக்கல்ல இருக்குது. எங்க இருக்குது? சிக்கல்ல இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது. இப்போ பாத்தீங்கன்னா மாடு வளர்த்து அதுல இருந்து இந்த மாட்டுப்பால்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு விற்கிறாங்க இல்லையா. இந்த வேளாண்மை வகைகளை பாத்தீங்கன்னா அந்த வகைகள் என்னென்னு படிமா. வேளாண்மை வகைகள் பல வகைகள் உள்ளன. தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை. பாருங்க, வேளாண்மையில பல வகைகள் உள்ளன. எத்தனை வகைகள் உள்ளன? உள்ளன. அதுல தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, அடுத்தது என்னது தோட்ட வேளாண்மை, அதே போல கலப்பு பொருளாதார வேளாண்மை. அதாவது இந்த விவசாயி வந்து உணவு மூலப்பொருட்களுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்ப்பவர் ஆவர்.
இந்திய விவசாயிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில்